பிரைஸ் தி லார்ட். அது 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த நேரம். பல தேசங்கள்ல உயிர், பொருள், பணம்னு ஏகப்பட்ட சேதங்கள். அப்ப மேலை நாடுகள்ல ஒண்ணுத்துல ஒரு குடும்பம், ஒரு அப்பா, அம்மா, ஒரு சின்ன பொண்ணு. போரின் அகோரத்துல அந்த குடும்பத்து அம்மா இறந்து போயிட்டாங்க. தகப்பனும் மகளும் மட்டும் காயங்களோட உயிர் தப்பினாங்க. வீடு, கார், பணம் எல்லாத்தையும் இழந்தாச்சு. சில நிவாரண முகாம்களும் சில அனாதை இல்லங்களும் மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சது. அப்ப அந்த தகப்பன் தன் மகளை கூட்டிக்கிட்டு அந்த அனாதை இல்லத்துக்கு போறாரு. அங்கிருந்த பெண்மணி அவர்களை ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் வரவேற்கிறாங்க. ரொம்ப கனத்த இருதயத்தோட அந்த தகப்பன் தன் கதையை அந்த பெண்மணி கிட்ட சொல்றாரு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்ப தங்க வீடும் இல்ல, சாப்பிட உணவும் இல்லை. என் மனைவியும் இறந்துட்டாங்க. எனக்கு எந்த வேலையும் இப்ப இல்ல. எனக்கு ரொம்ப அன்பான என் மகளை என்னால நல்லா வளர்க்க முடியாது. அதற்கான சூழல் இப்ப என் கிட்ட இல்ல. அவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. அவ எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும். அதனால தயவு செஞ்சு என் மகளை உங்க அனாதை இல்லத்துல சேர்த்துக்கோங்கன்னு கேட்டாரு. ரொம்ப அன்போடு அந்த பெண்மணி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சார். ஆனா எங்க அனாதை இல்லத்தோட பாலிசி படி அப்பா அம்மா 2 பேரும் இல்லாத குழந்தைகளை மட்டும்தான் இங்க நாங்க சேர்த்துக்க முடியும். எங்களை மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணை எங்களால இங்க சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவோ அழுது பார்த்து அந்த தகப்பன் கெஞ்சி பார்த்தும் அந்த பெண்மணி மறுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கெஞ்சி பார்த்த தகப்பன் கடைசியில சொன்னாரு, சரி உங்க அனாதை இல்லத்தோட பாலிசி தானே என் பொண்ணை இங்க சேர்த்துக்க முடியாம தடையா இருக்கு. நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன்னு சொன்னாரு. ஒரு நல்ல யோசனை எனக்கு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் எனக்கு கொடுங்க. அது வரைக்கும் என் பொண்ணு இங்க உட்கார்ந்து இருக்கட்டும்னு சொல்லி கடகடன்னு வேகமா வெளியே ஓடிட்டாரு. அங்க இருந்தவங்க எவ்வளவு கூப்பிட்டோம், 10 நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேகமா போனாரு. மக இப்ப அந்த அனாதை இல்லத்துல உட்கார்ந்து இருக்கா. 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, வரல. அந்த பெண்மணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பில்டிங்க்கு வெளியே ஒரே சலசலப்பு. அந்த அனாதை இல்லத்துக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல அந்த தகப்பன் தூக்குல தொங்கிட்டு இருந்தாரு. கையில ஒரு நோட் வச்சிருந்தாரு. இனி என் மகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு அந்த நோட்ல எழுதி இருந்தது. ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல. என்ன ஒரு அன்பான தகப்பன். இப்படித்தான் நாம நல்லா இருக்க, நாம பாவத்திலிருந்து விடுதலை பெற அந்த பரம தகப்பன் கல்வாரி சிலுவையில நமக்காக தொங்கினாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்து தேவ கோபத்தால் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டார்கள். அப்பொழுதும் மன உருக்கத்தின் தேவன் அவர்களுக்காக அவர்கள் சாகாமல் பிழைக்கும்படியாக வெண்கல சர்ப்பமாக கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்டார். புதிய ஏற்பாட்டுல ஜனங்கள் பாவத்துல சாகாமல் பிழைத்திருக்கும்படியாக கல்வாரி சிலுவை மரத்துல தூக்கப்பட்டார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படாது, அவைகள் பிரகாசிக்கும். 33.5 வயது வாலிபன் ஒரு நிர்வாணியாய் சிலுவை மரத்துல தொங்கினார். குற்றமே செய்யாதவர் குற்றவாளியாய், கொஞ்சமேனும் பாவத்தை அறியாதவர், மொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாய், 10,000ங்களில் சிறந்த அழகுடையவர், நாம் காணும் போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய், தியாகத்தின் திருவுருவாய், அன்பின் முழு உருவாய் அந்த கல்வாரி சிலுவையில தொங்கினார். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. இந்த நல்ல நாளில அந்த தேவாதி தேவனின் மகத்தான, மாசற்ற, என்று மாறாத உண்மையான அன்பை உணருவோம். அந்த கல்வாரி காட்சி இன்று நம்மை பார்த்து கேட்கிறது, நீ என்னை நேசிப்பாயா என்று. இதற்கான பதிலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பின் தேவனை நோக்கி நாம் இன்று சொல்வோமா? டாடி, we love you. ஆமென்.